शंभो 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 சம்போ சம்போ என்ற குரல் எங்கிருந்து கேட்கிறது? शंभो शंभो நள்ளிரவு வேளையில் எங்கு செல்கிறாய் மீனாட்சி? ஒருவேளை உனது மனதிலும் என்னை பற்றின எண்ணங்கள் தான் ஓடுகின்றதா? என்ன? ஆகையால் தான் உறக்கம் வரவில்லையா? விவாகத்தின் எண்ணங்கள் மனதில் ஓடுகின்றனவா? என்ன ஓடுகிறது? என்ன பிதற்றுகிறாய்? புரிந்துவிட்டது. நில் மீனாட்சி, உண்மையை கூறு. மீனாட்சி, இங்கிருந்து நீ தப்பித்து செல்லலாம், ஆனால் மரண தண்டனையிலிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. காலனை பற்றி மகா காலனே அறிவார். உன்னாலும் அருணாசுரனாலும் ஏதும் செய்திட இயலாது. இனி ஆற்ற வேண்டியது மகாதேவரின் பணி. வாருங்கள் ராஜகுமாரி. தாமதப்படுத்தாதீர்கள் ராஜகுமாரி, சென்று விடுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக முதலடியை எடுத்து வையுங்கள். செல்லுங்கள் தேவி, முன்னேறிச் செல்லுங்கள். மீனாட்சியாக இந்த ரூபத்தின் கதையில் புதிய அத்தியாயத்தை எழுதுங்கள். அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை சுந்தரனுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால்? மகாதேவா, தாங்கள் தான் சுந்தரன் அண்ணாவை காப்பாற்ற வேண்டும். சுந்தரன் அண்ணா எதை செய்தாலும் அவருக்கு துணையாக இருங்கள். சுந்தரனை காப்பாற்றுங்கள். இல்லை மீனாட்சி, இங்கிருந்து செல்வதற்கான எண்ணம் வருவது சரியல்ல. நீ எங்கும் செல்லக்கூடாது மீனாட்சி. மகளே, உன் தந்தைக்கு அவமானத்தை தந்து செல்லாதே. ஆம் மீனாட்சி, மகள் தந்தையின் கௌரவமாவாள். தந்தையை அவமதிக்காதே. வாருங்கள். வாருங்கள் ராஜகுமாரி. வாருங்கள். அங்கேயே நில் மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி,
வீரர்களே, அவர்களை பிடியுங்கள். அவர்கள் தப்பித்து செல்லக்கூடாது. இயற்கையின் இந்த விளையாட்டு பிரபஞ்சத்தின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இன்று சிவசக்தியின் ரூபமான சுந்தரனையும் மீனாட்சியையும் இணைப்பதற்கு இயற்கை விளையாடிய விளையாட்டை எவராலும் புரிந்து கொள்ள இயலாது. ஆகையால் தான் இயற்கையின் வடிவமான அனைத்து ஜீவராசிகளும் சுந்தரன் மற்றும் மீனாட்சியை காக்க, அவர்களை ஒன்று சேர்க்க அருணாசுரனை எதிர்த்து நிற்கின்றன. இவர்களை தாண்டி எவராலும் செல்ல இயலாது. ஒரு ராஜகுமாரியின் கடமையானது தன் அரசனின் கட்டளைப்படி நடப்பது. கூறு மீனாட்சி, உனக்கு இந்த விவாகத்தில் சம்மதமா சம்மதமில்லையா? பதில் கூறு மீனாட்சி. அச்சமின்றி உண்மை கூறுங்கள். மன எண்ணத்தை வெளிப்படுத்திடுங்கள். காணுங்கள், சகாயம் புரிந்திட இயற்கையே வந்துள்ளது. கூறுங்கள் ராஜகுமாரி. பதில் கூறு மகளே, சம்மதமா சம்மதம் இல்லையா? இல்லை, இல்லை, இல்லை. மீனாட்சி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பொறுத்தவரை அசுர அரசர் ஒரு அரசர் மட்டுமல்ல, தந்தை மட்டுமல்ல, அதை விட உயர்ந்தவர். நீ அவர் மகள் மட்டுமல்ல மீனாட்சி, நீ அவரது பக்தையாவாய். ஆம், நான் என் தந்தையின் பக்தைதான். ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. மீனாட்சி, தந்தையே, நான் நன்கு அறிவேன். எனது இந்த முடிவு தங்களுக்கு வேதனையை தரும். தங்களை காயப்படுத்திய பிறகு என்னால் நிம்மதியாக வாழ இயலாது. ஆனால் நான் வாயுவை விவாகம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நான் ஒரு சாமானிய பெண் மட்டுமல்ல தந்தையே. நான் தங்கள் புதல்வியாக இருப்பதோடு இந்த ராஜ்யத்தின் ராஜகுமாரியும் ஆவேன். எனது முடிவு இங்கிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். நான் இன்று என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு ஒரு உதாரணமாகும். என் நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். விவாகத்தின் முடிவும் வரனை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவும் ஒரு பெண் எடுப்பதற்கு உரிமை உள்ளது. அது அனைத்து பெண்களின் அதிகாரமாகும் தந்தையே. தயை கூர்ந்து என்னை புரிந்து கொள்ள முயலுங்கள். தங்கள் முடிவுக்கு என்னை பலி கொடுக்காதீர்கள். வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. என்னை தந்தை என்று அழைக்காதே. ஒரு அரசனின் கட்டளையை மீறி மாபெரும் தவறு செய்து விட்டாய். இக்கணம் நீ ஒரு குற்றவாளி, ராஜ துரோகியாவாய்.
ராஜ துரோகத்திற்கு ஒரு தண்டனை தான், மாறானாம். மரண தண்டனையை ஏற்க தயாராகிவிடு. மரண தண்டனையா? அந்த தண்டனையை வழங்கிட இவர்களை பிடிக்க வேண்டுமே. ராஜகுமாரி மீனாட்சி, வனவாசி சுந்தரன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த முடிவை எடுப்பது கடினம் என்றறிவேன். பந்தங்களை தவிர்ப்பது எளிதான செயலும் அல்ல. ஆனால் இங்கு அன்பில்லை, மரண தண்டனை தான் உள்ளது. கட்டாய திருமணமா? வாருங்கள். இல்லை, இருவரும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்.